ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சத்தான ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு அரை கப், கேழ்வரகு அரை கப், சிவப்பு சோளம் அரை கப், அப்புறம் கேரளா மட்டை அரிசி அரை கப், சிவப்பு அரிசி அரை கப், மூங்கில் அரிசி அரை கப். இது கூட கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக பச்சரிசியும் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். கருப்பரிசி அரை கப் எடுத்துகிட்டு அது கூடவே பச்சரிசி அரை கப் எடுத்துகிட்டு இப்போது இதே எந்த கப்பில் அரிசியெலாம் இருந்தமோ அதிலே அளவு அரை கப் உளுந்து, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இது கூட தோசை, இட்லி எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.